ராஜாதி ராஜனிந்த ராஜா. அண்ணா பாட்டை கொஞ்சம் திருப்பி போடுங்கண்ணே. எதுக்கு பக்கிரசாமி திரும்ப திரும்ப இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கிற? நான் பிரேக் டான்ஸ் கத்துக்கிறேன்னே. நீதான் கூத்தாடுறவனாச்சா, உனக்கு ஏன் இந்த பாட்டெல்லாம்? அதை என்ன கேக்குறீங்க? உன் கடையில எச்சு கிளாஸ் இருந்தா கூட 4 காசு சம்பாதிச்சிருப்பேன். அந்த ஒண்ணும் தெரியாத பயில்கிட்ட வேலை சேர்ந்து என் வாழ்க்கையே வேஸ்டா போச்சு. ஒண்ணும் தெரியாத பயிலா? யார சொல்ற? அதான் அந்த கூத்துவாத்தியா இருக்கானே பாவாடசாமி, அந்த பயிலத்தையும் சொல்றேன். ஏப்பா உன் குருவி அப்படி சொல்ற? அந்தால எனக்கு குரு. அவன் கூத்தெல்லாம் எவனே ரசிக்கிறான். இப்ப எல்லாம் காலம் மாறி வாயா சினிமாவில சேர்ந்தலாம்னு சொன்னேன். பூம்பு மாடு மாதிரி தலையாடிட்டு எங்கேயோ ஊரை சுத்த போயிட்டான். அந்த மரமண்டைக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏற மாட்டேங்குது. நீங்க போடுங்க பாட்ட. வாங்க குருவே. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? பிரேக் கத்துக்கிறேன். இதெல்லாம் கத்துக்கிட்டா தானே சினிமாக்காரங்கிட்ட சான்ஸ் இருக்கும் போது கௌரவமா இருக்கும். போடா, இது என்னடா பிரேக்? இதை விட சூப்பர் பிரேக் எல்லாம் என் கைவசம் இருக்கு. அப்படி என்ன ஏன் எனக்கு கத்து கொடுக்கல? அது எதுக்கு நேரங்காலம் வர வேண்டாமா? இப்பதானே உன் மேல முழு நம்பிக்கையே வந்திருக்கு. அண்ணா எனக்கு கத்து கொடுங்கண்ணே. ஆரம்பிச்சிடலாங்கய்யா? ஆமண்ணே. இப்பவே வா. ஆமண்ணே. சரி ஆரம்பிச்சிருவோம். இருங்க. நீங்க குருநாதரு முத பிரேக் கத்துக்கிறேன். இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்கிக்க. ஆரம்பிக்கட்டுமா? ஆரம்பிங்கண்ணே. இதுதான் பிரேக். பிரேக். இது ஜர்மன் பிரேக். இது ரஷ்யன் பிரேக். இது ஜப்பான் பிரேக். இது சீக்கிர பிரேக். அடுத்தவங்க உள்ள போற பிரேக் தான். பிரேக் தான். காயாத கானகத்தே நில்துலாவு. காயாத கானகத்தே நில்துலாவு நற்காரிகையே. நீங்க என்ன அண்டாவை பாத்தியா? இது மேயாதமா அண்டாவை பாத்தியான்னு கேக்குறேன்ல. மேயாதமா நான் கழுத மாதிரி கத்துட்டு இருக்கேன். உன் காதுல விழல. கொம்பு சாயாதம்மான். உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? பொறுப்போட நாம ஒவ்வொரு கட்டையா அமைக்கி பாடிட்டு இருக்கேன். நீ இப்படியே பாடிட்டு வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் ஒன்னொன்னா காணாம போட்டோம். காணாம போற அளவுக்கு அப்படி நம்ம வீட்டுல கவர்ச்சியான பொருள் என்ன இருக்கு? வீட்டுல இருந்தது ஒரே ஒரு பித்தளாண்டா, அதுவும் காணாம போயிடுச்சு. என்னது அண்டாவை காணுமா? அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்டு பாத்தியாமா? எல்லா இடத்துலயும் கேட்டாச்சு. அங்கங்க பொண்ணுங்களுக்கு நகை நட்டு பண்ட பாத்திரன்னு வாங்கி சேர்த்து வைக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒன்னொன்னு அடகு கடைக்கு போயிட்டே இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. அப்ப நான் அடகு வச்சிட்டேன்னு சந்தேகப்படுறியாமா? நீங்க தானே வீட்டுல இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாம எப்படி போயிருக்கோம்? இந்த பாருமா, உங்க அப்பா பாவாடசாமி வயிற்றுக்கு இல்லாத கூத்துக்காரன் தான். அதுக்காக இப்படிப்பட்ட கேவலமான வேலையெல்லாம் செய்ய மாட்டான். இது வரைக்கும் உன்னை கேட்காம ஏதாவது செஞ்சிருக்கேனாமா? வீட்டு கஷ்டத்துக்காக உன் மூக்குத்தி ஒரு தடவை அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டு. கம்மல் அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டு. வளைய அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டுதாமா. கேவலம் இந்த பித்தளை அண்டாவை போய் உன்னை கேட்காம வைப்பனாமா? கேட்டுத்தான் வைக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள எவனோ கேட்காம எடுத்துட்டு போயிட்டான். அப்பேற்பட்ட பரதேசி நாயி யாரா இருப்பான்? இந்த அண்டா வச்சுட்டு பணம் கொடுங்க. 10-15 கிலோ தேரம் போட்டுருக்கு. ஏன் பேக்கரி எவ்வளவு வேணும்? நீங்க குடுக்கறத கொடுங்க. பாவாட சாமி. ஏப்பா பாவாட சாமின்னு போட்டிருக்கு. இது நம்ம கூத்துவாத்தியார் விட்டு அண்டால. அந்த ஆளு தாங்க வச்சுட்டு வர சொன்னாரு. நேரம் வர வெக்கப்பட்டுக்கிட்டு என்ன அனுப்பிச்சாரு. நீங்க ரூபாய் எடுங்க. இந்த விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேணாம். அம்மா, அப்பத்தா, பாட்டி, அக்கா, என் வீட்டு அண்டாவை பாத்தீங்க? இல்லையா தம்பி? உங்க வீட்டு அண்டால அப்படி அப்படியே இருக்கு, என் வீட்டு அண்டாவை காணுமே. நீ பாட்டுல திறந்து போட்டு பொட்டியா வாசிட்டு இருந்திருப்ப. எவனாவது அண்டாவை தூக்கிட்டு போயிருப்பா. இதுக்காக அண்டாவுக்கு பக்கத்துல அடி உட்கார்ந்துட்டு அறுமணி வாசிக்க முடியும்? உனக்கெல்லாம் ஒரு மூக்கா இல்ல ஒரு மூக்குத்தி. அண்டாவை பாத்தீங்க? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் என் கூட்ட அண்டாவை பாத்தியா? இது என் கூட்ட அண்டா மாதிரியே இருக்கு. கண்ணை நல்லா கழுவிட்டு பாரு. இது அண்டா இல்ல, குடம். குடமா? இது மாதிரி இருக்கிறதெல்லாம் குடமா? அவசரத்துல அண்டா குடமெல்லாம் எனக்கு ஒரே மாதிரி தெரியும். என்னென்ன பொண்ணுகிட்ட போய் தயார் பண்றீங்க? அதை ஏன்டா கேக்குறேன்? எங்க வீட்டுல இருந்து ஒரே ஒரு பித்தளை ஏண்டா, அதை எவனோ ஒரு மொல்ல மாதிரி போய் தூக்கிட்டு போயிட்டான். உங்க வீட்லயா? பின்ன பக்கத்து வீட்டுக்கார அண்டாவை நான் இவ்வளவு வகையா தேடுறேன். சரி விடுங்கண்ணே, அந்த அண்டாவுக்கு ஆயுசு அவ்வளவுதான். நம்ம எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் தங்குறதானே தங்கம். நீங்க வாங்கண்ணே, கூத்து முடிஞ்சதும் வர்ற வசூல்ல புதுசா ஒரு அண்டா வைக்கலாம். வாங்கிக்கலாங்கிற? ஆமாங்கிறேன். சரிப்பா. கொண்டுங்க.
என்னடா இது? எல்லாம் குருவுக்காகத்தான். கூத்துல கஷ்டப்பட்டு பாட போறீங்கல்ல, உங்க தொண்டை கெட்ட கூடாதுங்கிறதுக்காகத்தான் சுக்கு, மிளகு, திப்பிலி, பனகற்கண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆஹா, ஆ, ஒரு குருவுக்கு எப்பப்ப என்னென்ன தேவைப்படுதுங்கிறத புரிஞ்சு கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கிற பாரு. நீ தாண்டா உண்மையான சிஷ்யன். எல்லாம் உங்க ஆசீர்வாதமே. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? பின்ன நான் 2 மனுஷனாயா? இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. கடைக்கு வந்து வாங்கி ருசியா வாங்கி திங்க தெரிஞ்சது இல்ல. வாங்கின கடையில கொடுக்கணும்னு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். இந்த கூத்து முடிஞ்சதும் தந்துடுறேங்க. அதெல்லாம் முடியாது. முதல்ல பணத்தை கொடு. இல்லைன்னா வெட்டியில கைய வச்ச கைய வெட்டிவிட வெட்டி. உனக்கு அவர் எவ்வளவு கொடுக்கணும்? 30 ரூபா. 30 ரூபா பிச்சை காசு. இந்தாயா போயா. எனக்கு முன்னாடி என் குருவை திட்டினா எனக்கு என்ன மரியாதை இருக்கு? கண்ணா, ஆ, என் மானத்தை காப்பாத்திட்டடா. இது என்னன்னே சாதாரண, இன்னும் என்னென்னமோ செய்ய போறேனே. ஆமா, இதுக்கெல்லாம் உனக்கு பணம் ஏதுடா? ஆ, இதுக்கெல்லாம் காரணம் கிட்னினே. கிட்னியா? கிட்னினா தெரியாது? ஆஹா. இங்கிலீஷ்ல கிட்னினா தமிழ்ல மூளைன்னு அர்த்தம். ஓஹோ, கிட்னின்னா மூளைன்னு அர்த்தமா? ஆ, ஆமா, ஓ மூளைக்கு எவன்டா பணம் கொடுக்குறான்? ஆ, கொடுத்திருக்கானே. ஏப்பா, நீ எப்பதான் திருட்டு போற? என்கிட்ட இல்லன்னு சத்தியம் பண்ணிட்டு இத செட்டியார் கிட்ட கொண்டு போய் வச்சிருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா? குருவே, எனக்கு அவசரமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துட்டுமா? இவன் ஒருத்தன் இன்னும் சாதகமே ஆரம்பிக்கல. ஏமா, அண்டாவை நான் செட்டியார் கிட்ட வச்சேன்னு எவன் சொன்னது? நீங்க சொன்னீங்கன்னா இவரு கொண்டு வந்து வச்சாரு. செட்டியார, நீங்க போங்க. எம்மாடி, அந்த கதவை கொஞ்சம் லேசா பொத்துனாப்புல சாத்து. அண்ணே, செலவோக இவ்வளவு தண்டை பாக்கி. ஏண்டா, என் வீட்டு அண்டாவை அடகு வச்சு எனக்கே திப்பலி கல்கண்டு வாங்கி கொடுக்குறேன். உக்காடி சிகரெட், அதுவும் சாதாரண சிகரெட் நீங்க குடிக்க மாட்டீங்க. பிரிட்டல்ஸ் கொட்டி இந்தாங்க நெட்டி. தாங்க ஒரு டீ கொடுப்பா. என்னண்ணே தொண்டையில பத்து போட்டிருக்கீங்க? விடிய விடிய கூத்துல கத்துனல்ல, அதான் தொண்டையில ஒரே புண்ணா போச்சு. ஆஹா, நம்ம ஊர் ஜனங்க ரொம்ப நன்றி கேட்டவங்கடா. என்ன சொல்றீங்க? கூத்த பாக்குறாங்க, ரசிக்கிறாங்க. ஆனா இந்த கூத்துக்காரனுக்கு ஒரு ஜான் வயிறு இருக்கு, ஒரு குடும்பம் இருக்குதுங்கிறே மறந்துடுறாங்க. கலைஞனை பாராட்டுற பெருந்தன்மை இவங்களுக்கு இல்லடா. ஆமண்ணே, நம்ம திறமையை பாராட்டி குறைஞ்சது ஒரு 10 ரூபா காசு கிடைச்சிருக்கணும். அந்த வகையில் நீ எவ்வளவோ மேல். உனக்காவது ஒருத்த மாலை போட்டானே. அதை விடுங்கண்ணே, அது அவங்க திறமையை பொறுத்தது. ஓஹோ, என்னை விட நீ திறமசாலிங்கிற. பக்ரி, நீ அடிக்கடி நான் குரு நீ சிஷ்யன்கிறதே மறந்துடடா. பக்ரி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏய்யா? எங்க இந்த மாலை காசு? போய் அப்புறம் பேசிக்கிடுவோம். இருடா, என்னது மாலை? அது வந்துண்ணே, இருடா, என்ன அது மாலை? நேத்து கூத்துல ஒரு மாலை வாங்கி போட சொன்னார். மாலை 12 ரூபா. இவர் 10 ரூபா கொடுத்தார். நீ இது 2 ரூபா கொடுக்கணும்ல? கொடுக்கணும். ஓ, கதை அப்படி போகுதா? ஐயா, அந்த 2 ரூபா நான் தரேன், நீங்க போங்க. சார், இதுதான் திறமையா? அண்ணே, பதறாத, உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். எப்படா உனக்கு இந்த குறுக்கு ஐடியா எல்லாம் வருது? அதுக்கெல்லாம் கிட்னி என்ன வேணும். கிட்னியோப்பா? எனக்கு வெறும் கூத்து மட்டும் தான் தெரியுது. நீ என்னென்னமோ கத்து வச்சிருக்க. வெறும் கூத்த நம்பினா புண்ணியம் இல்லண்ணே. அதை ஏற கட்டிட்டு வாங்க சினிமாவில் போய் சேர்த்துருவோம். சினிமாவில் சேர்றதா? அப்பா, பொன்னி, ராணி, மீனாட்சி எல்லாம் வண்டி கட்டிட்டு சினிமாக்கு போறாங்க. நானும் போயிட்டு வரட்டா? சரி போ. அண்ணே, பாத்தீங்களா, நேத்து நம்ம கூத்துக்கு இதெல்லாம் வந்துச்சீங்களா? இன்னைக்கு சினிமாட உடனே வண்டி கட்டி போகுதுங்க. எல்லாம் சினிமா மோகம்னே. சினிமாவில் சேர்ந்தா சீக்கிரம் முன்னுக்கு வந்துடலாம். முன்னுக்கு வர்றது இருக்கட்டும்டா. நம்மள யாரா சினிமாவில் சேர்த்துக்குவா? என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? நம்மளுக்கு என்ன ஆட தெரியாதா, பாட தெரியாதா, அறிவு இல்லையா, அழகு இல்லையா? இந்த கடைசியில சொன்னையே அதுதான் கொஞ்சம் இடிக்குது. இது இந்த அழகா? அது வச்சுக்கலாம் என்ன? நீதான் முன்னாடி போலாம். என்ன மறைங்கம்மா, சினிமாக்காரங்களை காக்கா பிடிக்க போறியா? நான் ஒரு கூத்துக்காரன், அவர் ஒரு சினிமாக்காரன். ஒரு கலைஞர் இன்னொரு கலைஞரை வரவேற்க போறதுல உனக்கு என்ன போறாம? ஆமா, எதுக்கு நீ ஒத்த பூ எடுத்து நிக்கிற? எங்க கனவு கண்ணி சில்கு சுடிதா வர்றா, அவளுக்கு எங்க காதல் பரிசா இதை கொடுக்க போறோம். சங்கூத போற வயசுல உங்களுக்கு எல்லாம் எதுக்கு அந்த விபரீதமான ஆசை? வீணா கூட்டத்துல மிதிபட்டு தாகாதீங்க, ஒரு ஓரமா நில்லுங்க. ஒத்துக்குப்பா. அண்ணே, முதல் மாலை நம்ம தான் போடுறோம். ஆமா. ஏய், யாராவது எங்களுக்கு முன்னாடி மாலை போட்டீங்க, மாலை இருக்கும், கை இருக்காது. இந்த அரை டிக்கெட் இங்கேட்டா வந்தாருங்க. அண்ணே, வர்றது அவங்க தலைவர். அவர்கிட்ட சொல்லி நம்ம பொழப்புக்கு வேட்டு வச்சிருவாங்க. ஆமாண்டோ. தம்பி, நீங்க போடுங்க தம்பி.
ஏற்கனவே போட்டு வந்த மாதிரி இருக்கு மறுபடியும் கூட நீங்க போடலாம் அண்ணா சீக்கிரம் போங்க அண்ணா ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்கண்ணே இப்பதான்டா சாமான் சீட்டெல்லாம் கொண்டு வந்து இறக்குறாங்க இன்னும் யாரும் வரல வாடா கும்பிடுறாங்க கும்பிடுறாங்க ஐயா உள்ள இருக்கிற கும்பிடுறாங்க இது சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் சார் வெள்ளக்காரங்க எல்லாம் அண்ணா இங்க வாங்க அந்த ஒருத்த வெள்ளையும் சொல்லுமா சிகரெட் பிடிக்காடா அந்த ஆளு தான் முதலாளி ஆமா வாடா ஐயா தயாரிப்பாளரே நாங்க இந்த ஊர்க்காரங்க உங்க படத்துல நடிக்கிறதுக்கு சான்ஸ் முயற்சி பண்றேன் எல்லாத்தையும் டீ தானே கொடுத்தேன். இங்க வந்து புடிங்கிட்டானுங்க போடா. இவன் டீ குடுக்குற பையனா சினிமா முதலாளி யாருன்னே தெரியலடா எல்லாருமே வெள்ளை வெள்ளையா இருக்கானுங்க இந்த ஆள்கிட்ட கேட்டுருமா சரி கேப்போம் ஏப்பா இந்த படத்தை எடுக்கிறாரு அந்த முதலாளி யாருப்பா நான் தான். ஐயோ சாமி உங்களை அப்பான்னு கேட்டு என்ன மன்னிச்சிருக்கு சாமி நாங்க இந்த ஊர்க்காரங்க எங்களுக்கு படத்துல நடிக்க சான்ஸ் கொடுங்க சாமியா பணம் போடுறதாங்க என் வேலை. மத்ததெல்லாம் அந்த உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காங்களே அவங்கள போய் பாருங்க. யார் அந்த மஞ்சள் சட்டை போட்டுக்காரு ஆமா, அவங்க அவரா தான். அண்ணா சாமா யோ மூர்த்தி என்ன தப்பா எழுதிருக்க சாமா ஒண்ணு அண்ணன்னு சொல்லுங்க இல்ல சாமின்னு சொல்லுங்க லட்சுமரா அண்ணே நாங்க இந்த ஊர் கூத்துக்காரங்க உங்க படத்துல நடிக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் என் பேர் பக்கரி சாமிங்க இவர் பாவட சாமிங்க நான் வாத்தியாருங்க இவன் சிஷியனுங்க எங்களுக்கு இந்த ஆக்கிட்டிங் எல்லாம் நல்லா வருங்க ஏதாவது ஒண்ணு காட்டு ஐயோ இப்ப வேணாங்க இப்ப நாங்க ஷூட்டிங் பிஸியா இருக்கோம் ஓய்வா இருக்கும்போது ரூம்ல வந்து உங்களுக்கு என்ன தெரியுமா செஞ்சு காட்டுங்க அது வரைக்கும் இந்த ஷூட்டிங் ஒரு ஓரமா நின்னு பாக்கலாங்களா தாராளமா பாருங்க இந்த படத்து பேர் என்னங்க விவசாயி மகன் கதை நல்ல கதையா யோ இதெல்லாம் உங்களுக்கு அவசியமா ஏங்க அங்கேயே சொன்னால எதுவும் பேசக்கூடாது வாய முடுங்க டேய் இவங்களுக்கு மேல பெரிய ஆள் எவனோ ஒருத்தர் இருக்கான்டா ஒரே குழப்பமா இருக்குடா குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் என்னையா எல்லாம் ரெடியா ரெடி சார் டேய் இங்க ரெண்டு பேர் தொப்பி வச்சிட்டு வர்றாங்களே இவங்க யாரா அண்ணே அந்த முன்னாடி கலர் சட்டை போட்டு வராரு அவர் தான் கேமராமேனும் ஓ படம் பிடிக்கிறவரு அந்த பின்னாடி வெள்ளை சட்டை போட்டுக்காரு அவர் தான் டைரக்டர் எல்லாருக்கும் வாத்தியாரு ஹீரோ ஹீரோனிக்கு படம் சொல்லி கொடுக்குறவரு அப்படியா அன்னைக்கு ஹீரோவே ஹீரோ கோணை பார்க்க ஜனங்க நிறைய வந்தாங்க இவன் ஒத்த பரமான மாட்டு நின்னுட்டு இருந்தா யாருமே பார்க்கவில்லையே அவங்க படத்துல தர்றாங்க ஜனங்க வராங்க இந்த ஆளு என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியலையே அப்படியா அப்ப இந்த டைரக்டர் வேலையில நமக்கு வேண்டாம்ப்பா சினிமாவுல சேர்ந்து ஹீரோ வாங்கி எப்பவும் ஜனங்க நம்மள பாக்குற மாதிரி வச்சுக்கோ போங்கடி போங்கடி ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க சரியா பாத்து வாங்க அடியே கைய விட்டுறாதீ இது என்னதுக்கா இது லிப் கிளாஸஸ் தள்ளுங்க இது ஐ ஷேடோ தள்ளுங்க பை விடுங்க ஏடி மீனாட்சி நீ முன்னாடி வந்துட்டியா அக்கா கூட கார்லயே வந்துட்டேன்டி பிளஸர் கார்லயா ஆமாண்டி அக்கா இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்டுங்கக்கா தள்ளுங்க ஏய் அங்க பாரு ஒன்னு வேணுமா வேண்டாக்கா ஐயோ ஐயோ என்ன நாங்கெல்லாம் உங்க பரம ரசிகர்கள் அப்படியா மேடம் டைரக்டர் கூப்பிடுறாரு அக்காக்கா ப்ளீஸ் கொஞ்சம் நேர்ந்துக்கங்க மாப்பிள என்ன மறந்துடாத செலுக்கு குடிச்சது எனக்கு கொஞ்சம் குடு கொஞ்சம் தான் இருந்தது குடிச்சிட்டேன் பரவாயில்ல மாட்டிலையாவது குடு அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது